சுஜி அக்கா எல்லாம் உண்மையிலே அவங்க வந்து நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாவும் ரொம்ப தெளிவாவும் இருக்கிறது வந்து சுஜி அக்காவால் தான் சார். ஏன்னா சுஜி அக்கா இல்லைன்னா வந்து தனியா இருப்பேன். சுஜி அக்கா வந்து எப்பவுமே எனக்கு எல்லா டைம்லயும் சப்போர்ட்டிவா இருக்காங்க, நிறைய ஐடியா கொடுப்பாங்க. உண்மையா சொல்லணும்னா நான் வந்து மத்த டிஃபென்ஸ் அனலைஸ் பண்றத விட சுஜி அக்கா அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க, செகண்ட் மேன் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை அனலைஸ் பண்ணியே போக மாட்டேன். சுஜி அக்கா வந்து அந்த ரைடு போறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, கார்த்திகை செகண்ட் மேன் செக் பண்ணிக்கோ அப்படின்னுவாங்க. அப்பதான் எனக்கு வந்து செகண்ட் மேன் தோணுமே. ஓகே, அப்ப அந்த ரைடு போவேன், அப்ப செகண்ட் மேன் அடிப்பாங்க, ரிலீஸ் ஆயிடுவேன். அது எவ்வளவு பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி சார் சுஜி அக்கா கூட. இன்னொரு கோச் மேட்ல ஒரு கோச் அவங்க. ஆமாங்க சார். எங்க கோச் வந்து மென்டலி என்ன ரெடி பண்ணுவாங்க, இந்த மாதிரி தெளிவாடு இந்த மாதிரி டெக்னிக் சொல்லி தருவாங்க. சுஜி அக்கா வந்து எனக்கு கூடயே இருந்து கூட ரைடு தான் வர மாட்டாங்க உள்ள, ஆனா வெளியே இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, இவங்க இப்படிதான் அடிப்பாங்க கார்த்திகா, இப்படி ரிலீஸ் ஆயிரு. நான் வந்து டவுன் ஆனாலும் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, கார்த்திகா உன்னால முடியும், நீ நல்லா விளையாடுவ, நீ வந்து தெளிவாடு. ராஜன் என்ன சொன்னாங்க,